மாவீரர் நாள் தொடர்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடந்திருக்காங்க. இந்த முறை மாவீரர் தினத்தை பற்றி கலைக்கின்ற பொழுது எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் மிக இலகுவாக ஒரு கடினப்படுத்தலும் இல்லாமல் இந்த விடயம் நடந்திருக்கு. மாவீரர் நாளில் இவர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற முடியாது, அதால் இன்னொரு நாள் ஒதுக்கப்படுகின்றது என்று குறிப்பிடப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் டாக்டர் தேவானந்த் அவர்கள் தொடர்பான பல விடயங்கள் பரப்பப்பட்டது. இந்த தேர்தல் காலங்களில் அவருக்கு எதிரான பிரச்சாரங்கள் பல முன்னெடுக்கப்பட்டது. பல ஊடக சந்திப்புகள்லையும் அவருடைய பேர் அரசர் புரசராக அடிபட்டது இந்த பாராளுமன்ற தேர்தல் தான். பிள்ளையானுக்கு மீண்டும் குற்றப்புலனாய்வு அழைப்பான வந்திருக்கு. பல முக்கிய உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய அமைச்சரவையில் இணைக்கல ஒன்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதில் அவர்கள் சொன்ன விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் பதில் வைத்தியாச்சாராக இருந்தவர். பிறகு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக பதவி மாற்றலாகி அவர் பேராதனை போதனா வைத்தியசாலையில் வைத்திய அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அவர் இன்னும் உத்தியோகபூர்வமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யல. வழக்கு தொடரப்படும் பட்சத்தில் அவர் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க நேரிடும் என்று தன்னொரு புத்திஸ்ட் பௌத்தன் என்று கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு பதிவும் வந்த வண்ணமே இருக்கின்றது. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் 10வது பாராளுமன்றத்தினுடைய கன்னி அமர்வு நடந்திருந்தது. அது சம்பந்தமான தகவல்களை நேற்று நாங்கள் உங்களுக்கு பெருமடுப்பில் தந்திருப்போம். இருந்தாலும் அதில் சில தகவல்களை இன்றைக்கும் தருவதற்காக காத்திருக்கிறோம். அதில் முக்கியமான விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா, மாவீரர் நாள் தொடர்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பான இந்த திகதிகளை குறிப்பிடுவதற்காக அவர்கள் இந்த நாடாளுமன்ற என்னென்ன நாட்களில் இந்த திகதியை குறிப்பிடலாம் என்றதுக்குள்ள 25, 26ஆம் திகதிகளை அவர்கள் அதில் குறிப்பிட்டிருந்தவர்கள். அது 25, 26, 27ஆம் திகதிகளுக்கு இந்த நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பான அமர்வுகளை நடத்தலாம் என்ற திகதிகளை அங்கே நாடாளுமன்றத்தில் அறிவித்த இடத்தை ஸ்ரீதரன் அவர்கள் எழுந்து இது எங்களுடைய மாவீரர்களுடைய போற்றுவதற்காக, அதாவது மாவீரர்கள நாளாக நாங்கள் நினைச்சிருக்கிற நாள் தான் இந்த குறிப்பிட்ட நாட்கள். இந்த வாரத்திலேயே நாங்கள் மாவீரர் தொடர்பாக நினைப்புகளை தான் நடத்துவோம். ஆகவே இதை விடுத்து வேறு ஏதாவது ஒரு நாட்களை நீங்கள் தந்தீங்கன்னா நாங்கள் வருவதற்கு பிரயத்தனமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நாட்களில் நாங்கள் வர இயலாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் இதற்கு எதிர்க்கட்சி தலைவரும் எந்தவித ஆட்சேபனையும் செலுத்தல. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக அந்த நாள் மாற்றியமைக்கப்பட்டு இன்னொரு நாளில் போடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விடயமாக இன்று தமிழர்கள் மத்தியில் பார்க்கப்படுது. அதாவது முன்னைய காலகட்டங்களில் விடுதலை புலிகள் அல்லது விடுதலை புலிகள் என்ற தலைவர் என்று ஏதாவது ஒரு பெயர் எடுக்கின்ற பொழுது கூட ஒரு சர்ச்சை ஒன்று நிலவும் பாராளுமன்றத்தில், அல்லது ஒரு பெரிய ஒரு கூச்சே நிலவுற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பெரும்பான்மையாக இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு எதிரானவர்கள் என்ற காரணத்தினால இப்படியான தகவல்கள் வருகின்ற பொழுது ஒரு கூச்சல் எழுகின்ற சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் இந்த முறை மாவீரர் தினத்தை பற்றி கலைக்கின்ற பொழுது எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் மிக இலகுவாக ஒரு கடினப்படுத்தலும் இல்லாமல் இந்த விடயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், புதிய சபாநாயகரும் நியமிக்கப்பட்டார். சபாநாயகர் நியமிக்கப்படுகின்ற பொழுது அனைவருமே சபாநாயகர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருந்தவை. அந்த வகையில் ஸ்ரீதரனும் நாமளும் எழுந்து நின்று வாழ்த்துக்கள் தெரிவிக்க போன்ற இடத்துல நேரம் போதாமை காரணமாக, அதாவது வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கூடிய நேரம் முடிஞ்சிட்டு நாங்கள் இனி சபை நிகழ்வுகளை ஆரம்பிக்கலாம் என்று அறிவிச்சிருந்தது. அதற்கு பிறகு அவை முதல்வர் பிமல் ரத்நாயக் அவர்கள் இவர்கள் ஸ்ரீதரனிட்டையும் நாமல் ராஜபக்சவிட்டையும் மன்னிப்பை கேட்டிருக்கின்றார். அதாவது நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்குரிய நேரம் உங்களுக்கு போதாமல் போயிட்டு அதற்காக மன்னிச்சு கொள்ளுங்க அந்த மன்னிப்பை கேட்டிருக்கிறார். ஆகவே இந்த ஒரு ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து ஒரு சமதர்ம ரீதியாக இது நடைபெறுவதற்கான ஒரு அடிகோலாக இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த மாவீரர் நாள் சம்பந்தமாக நேரம் ஒதுக்கப்பட்டது கூட. மாவீரர் நாளில் இவர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற முடியாது, அதால் இன்னொரு நாள் ஒதுக்கப்படுகின்றது என்று குறிப்பிடப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலும், அது மட்டும் இல்லாமல் இந்த மீண்டும் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த விடயங்களை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அதாவது ஒரு சமதர்ம ரீதியாக ஒரு விடயத்தை முன்னெடுத்து செய்வதற்கான ஒரு அடித்தளமாக இது அமைந்திருக்குன்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிற அதே நேரத்தில் நாட்டிலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. குறிப்பாக இந்த முன்னைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தேவானந்தா அவர்களுக்கு பிடியாணை வழங்கப்பட்டிருக்கின்றது.
ஏன் அந்த பிடியான் என்று பார்த்தீங்களா இருந்தால் ஏற்கனவே இவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தவர் நீதிமன்றத்தில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 மில்லியன் சம்பந்தமான 2 காசோலைகள் தொடர்பாக கொழும்பு வர்த்தகர் ஒருவர் மேலே வழக்கு தாக்கல் செய்திருந்தவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில். அந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக இவருக்கு அழைப்பானை விடுக்கப்பட்ட இடத்த டக்ளஸ் தேவானந்த் அவர்களுக்கு அழைப்பானை விடுக்கப்பட்ட இடத்த இவர் போயில்லைங்க. அதற்கான காரணத்தை அவர் சார்பான சட்டத்தண்ணி கூறுகின்றார். இவருக்கு மருத்துவ ரீதியான பிரச்சனை இருக்குது, அதாவது உடல்நல குறைபாடு காரணமாக அவர் வேற இல்லை. இருந்தாலும் அவர் அது தொடர்பான மருத்துவ சான்றிதழ்கள் எதையும் மன்றில் முன்னிலைப்படுத்தாத காரணத்தினால அவருக்கு பிடியாணை பிடிப்பிக்கப்பட்டிருக்கு. அவர் உடனே கைது செய்யப்படி பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த விடயம் ஒரு பாரதூரமான விடயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஊடகங்கள்லேயும் சரி பல இடங்களில் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் தொடர்பான பல விடயங்கள் பரப்பப்பட்டது. இந்த தேர்தல் காலங்களில் அவருக்கு எதிரான பிரச்சாரங்கள் பல முன்னெடுக்கப்பட்டது. பல ஊடக சந்திப்புகள்லையும் அவருடைய பேர் அரசர் புரசராக அடிபட்டது இந்த பாராளுமன்ற தேர்தல் தான். அவருக்கு எதிரான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டது இந்த பாராளுமன்ற தேர்தல் தான். ஆகவே இது தொடர்பாக அவருடைய பழைய வழக்குகளை கிளறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றும் பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்ச வண்ணமே இருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தனுடைய பழைய வழக்குகள் ஏற்கனவே அந்த ஸ்ரீதர் தியேட்டர் வழக்கிலேருந்து நிறைய வழக்குகள் இவர் தொடர்பாக இருக்குது. ஆகவே இதை கிளறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கலாம் என்றும் இந்த அரசாங்கத்தில் இது தொடர்பான வாய்ப்புகள் இருக்கலாம் என்றும் பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. அந்த வகையில் இப்போ இதற்கு ஒரு முன்னாயத்தமாக இது நடந்திருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இப்படியாக பல விடயங்கள் நடந்திருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா பிள்ளையானுக்கு மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து அழைப்பான வந்திருக்கு அவரை ஆஜராகுமாறு. ஏற்கனவே இது 2வது தடவை. ஏற்கனவே ஒரு முறை ஆஜராமாக அழைப்பான விடுக்கப்பட்டு அவர் ஆஜராகாமல் இருந்து பிறகு அவரை கட்டாயம் ஆஜராகணும்னு சொல்லி அடுத்த நாள் இவர் போர் ஆஜராகி 5 மணி நேரம் வாக்குமூலம் கொடுத்திருந்தார். இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா இது ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக பிரித்தானியாவின் சேனல் ஊடகம் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஒரு ஆவணப்படம் மாதிரி ஒன்று வெளியிட்டிருந்தது. அதில் இவருடைய முன்னே நாள் செயலாளர் அசாத் மௌலானா இவர் மற்றும் பலர் சம்பந்தமான பல விடயங்களை கூறியிருந்தார், குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அது தொடர்பாக 5 மணி நேரம் வாக்குமூலம் இவர் முன்னர் கொடுத்துட்டு திருப்பியும் இவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கு பிறகு என்ன சம்பவங்கள் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இனி இவருடைய வாக்குமூலங்கள் வந்த அப்புறம் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறார் என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்ததாக இந்த அரசாங்கத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தவே இந்த இவர் தொடர்பான அறிக்கைகளை நாங்கள் வெளிப்படையாகவே அறிவிப்போம். அதாவது இந்த உயிர்த்தனார் தாக்கல் சம்பந்தமான இந்த விசாரணை அறிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் வெளிப்படையாகவே அறிவிப்போம். இவங்களுக்கு இனி வரும் காலங்களில் இவர்கள் என்ன வாக்குமூலம் கொடுத்தார்கள் என்கின்ற தகவல்களை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே நாங்களும் ஒரு விமர்சன ரீதியாக சில விடயங்களை கையாள்வதற்கு இது உதவியாக இருக்கும் இந்த அறிக்கைகள். அப்படியாக இந்த அரசில் சொன்ன விடயங்கள் உடனெடுப்பில் இல்லாட்டிக்கும் உடனடியாக செய்யப்படாவிட்டாலையும் ஓரளவு மெதுவாக இந்த விடயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதை நாங்கள் அண்மை காலமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க ஆதரவு தெரிவித்த இந்த சிலிண்டர் சின்னத்தில் ரவி கருணாநாயக் அவர்கள் தேசிய பட்டியல் மூலமாக செல்வதாக இருந்திருந்தார். அந்த வகையில் அந்த கட்சியினுடைய உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இது ரணில் விக்ரமசிங்குக்கு அறிவிக்கப்படாமல் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டியல். ஆகவே ரவி கருணாநாயக்க தொடர்பாக நாங்கள் மீள் பரிசீலனை செய்வோம் என்கின்ற பொருள்பட அவர் கழிச்சிருக்கிறார். ஏற்கனவே ஒரு செய்தி கொண்டு வந்தது, ரவி கருணாநாயக்க அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக சென்று பின்னர் அவர் ராஜினாமா செஞ்சு அவர் அல்லது அந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சிலிண்டர் சின்னம் தொடர்பாக சென்று அதில் ஒருவர் ராஜினாமா செஞ்சு அதற்கு பதிலாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அந்த சிலிண்டர் சின்னம் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினராக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பின்னர் சஜித் பிரேமதாசனுடைய கட்சியில் இருக்கிற சஜித் பிரேமதாச மேலே இருக்கிற அதிருப்தி காரணமாக அங்கே இருக்கிற ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கிற பேர் சிலிண்டர் சின்னத்தோடு இணைந்து எதிர்க்கட்சி தலைவராக ரணிலை வரை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு தகவலும் வந்திருந்தது. அதுவும் ஒரு உறுதிப்பட இல்லாத தகவல் மாதிரியான ஒரு சர்ச்சையான தகவலாக தான் வந்திருந்தது. இருந்தாலும் அந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மேலே இருக்கிற அதிருப்தி பலரும் தங்களுடைய விடயங்களில் குறிப்பிட்டிருந்தார்கள். இப்படியான அதிருப்தியை ஏற்கனவே இந்த அவர்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேசிய பட்டியல் தொடர்பாகவும் அந்த கட்சிக்குள்ளேயே பிளவுகள் இருந்தது. ரஞ்சித் மதும பண்டார் தொடர்பாக அவரை அனுப்பிய தொடர்பாக சிலர் ஆதரவு நிலைப்பாட்டையும் சில எதிர்ப்பு நிலைப்பாட்டையும் சொல்லியிருந்தவர். ஆகவே அந்த கட்சிக்குள்ளே ஒரு பிளவு இருக்கிறது என்பது ஊர்ஜிதமான பின்னர் இப்படி நடக்கலாம் என்று ஊகிக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற ஊகம் ஒன்றும் வந்தது.
ஆகவே இது தொடர்பாக பலர் பேசுகின்ற பொழுது என்ன சொல்லியிருந்தார், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வருகின்ற பொழுது ஏற்கனவே தெரியும் முன்னரே தேசிய பட்டியலூடாக வந்து பிரதமர் ஜனாதிபதி போன்ற பதவிகளை வைத்தவர், இனியும் வந்தால் என்ன பிரச்சனைகள் வருமோ என்கின்ற ஒரு அச்சநிலையும் பலருக்கு இருந்தது. அடுத்ததாக நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளராக இதுவரை சுமந்திரன் இருந்தவர் இப்போ ஸ்ரீநேசன் அவர்கள் ஊடக பேச்சாளராக ஸ்ரீதரன் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இனி அந்த ஊடகம் சம்பந்தமான விடயங்கள், ஊடக சந்திப்புகள், ஊடக அறிவிப்புகள் போன்றவற்றை இவர் கையாளுவார். இப்படியாக இந்த விடயம் இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த அரசியலில் பல மாற்றங்கள் வந்த அதே நேரத்தில் இந்த தமிழ் கட்சிகளுக்குள்ளேயும் மாற்றங்கள் வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு அரசியல் அனுபவம் கொண்ட சுமந்திரன் அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார். பிறகு அவரே தேசிய பட்டியலூடாக உள்ளே செல்ல மாட்டேன்னு சொன்னவர். இப்போ அவர் அந்த ஊடக பேச்சாளர் என்ற பதவியும் அவர்கிட்ட இப்போ இல்லை, இப்போ ஸ்ரீநேசன் அவர்கள்ட்ட இருக்கு. ஆகவே இப்படியாக எங்களுடைய தமிழ் கட்சிகள்லேயும் சரி சிங்கள அரசியல்லையும் சரி பல மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. மிகப்பெரிய கட்சியாக இருந்த பொதுஜன பெரமுன உடைஞ்சிருக்கு. அடுத்தாக இந்த பொதுஜன பெரமுன சம்பந்தமாக இன்னொரு தகவல் முன்வைக்கப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த பொதுஜன பெரமுனவை ஒன்றிணைத்து எதிர்க்கட்சியாக்குவதற்கான பிரதான எதிர்க்கட்சியாக்குவதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. உண்மையிலேயே இந்த தகவலுக்குரிய உறுதிப்பாடுகள் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் அரசியல் புரசராக அரசியல் வட்டாரங்களில் இது தொடர்பாக பேசப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த பாராளுமன்றம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால், அதாவது ஆண்ட்ரோ மாரசநாயக்க அவர்கள் 3 பெரும்பான்மை விட அதிகமாக பெற்ற காரணத்தினால் இவ்வாறான விமர்சனங்கள் ஊடாக மக்களை குழப்புவதற்கான ஒரு செயற்பாடு நடக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அப்படியாக பல விடயங்கள் நடந்த வண்ணமே இருக்கின்றது. அடுத்ததாக பல முக்கிய உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய அமைச்சரவையில் இணைக்கல என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதில் அவர்கள் சொன்ன விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே 25 அமைச்சர்கள் தான் நாங்கள் நியமிக்கிறதுக்கு இருந்தார்கள். ஆகவே அதில் சிலரை மட்டும் நாங்கள் வடிகட்டி அவர்கள் நியமிச்சிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் கூட மாகாண சபைகளில் முதல்வர்கள் ஆகிறதுடைய ஒரு விடயமாக இந்த விடயங்கள் இருக்கலாமோ என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அதாவது பல முக்கிய தேசிய மக்கள் சக்தியினுடைய பல முக்கிய உறுப்பினர்களை கையில் வச்சோண்டு அவர்களை மாகாண சபைகளில் களமுறைக்கு, மாகாண சபை தேர்தலில் களமுறைக்கு பிறகு அவர்களை மாகாண முதல்வராக்குவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மாகாண முதல்வர்கள் என்றது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஏன்னா அனைத்து மாகாணங்களில் இருக்கிற விடயங்களையும் கையில் வச்சிருக்கிறதுக்கு இந்த மாகாண முதல்வர்கள் முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு திட்டங்களையோ அபிவிருத்தி திட்டங்களையோ அல்ல அரசியல் சார்ந்த மாற்றங்களையோ நிர்வகிப்பதற்கு அல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இங்கே மாகாண முதல்வர்கள் முக்கியமானதாக இருப்பார்கள். அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் எதிர்ப்பலைகள் உருவாகும். ஆகவே இப்படியாக ஒரு பிரச்சனையும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இனி மாகாண சபைகளிலையும் தங்களுடைய வலுவை இவர்கள் வடக்கு கிழக்கில் கொண்டு வருவார்களா தேசிய மக்கள் சக்தி என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இப்போ மக்கள் சொல்கிற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கட்சிகளுக்கே ஒற்றுமை இல்லை, இவர்கள் ஒன்றும் சேரணும் என்றுதான் மக்களிட கருத்தாமல் இருக்குது. எங்களோட கட்சிகள் ஒரு தமிழ் கட்சிகளுக்கு ஒற்றுமை இல்லைன்னு மக்கள் தங்களோட கருத்தை சொல்லியிருக்கணும். இருந்தாலும் அவர்கள் ஒற்றுமைப்படாத சந்தர்ப்பத்தில் இன்னொருவர் வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆகவே அது தொடர்பாகவும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தங்களுடைய கருத்துக்களை பல அரசியல் அவதானிகள் சிந்தித்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதாவது இருந்தாலும் கூட இந்த ஒருங்கிணைப்பு, அதாவது இந்த கட்சிகளோட ஒன்றிணைப்பு சம்பந்தமாக கஜேந்திரகுமார் அவர்களும் சரி மணிவண்ணன் அவர்களும் சரி தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணமே இருந்தார்கள். கஜேந்திரகுமார் கூறுகின்ற பொழுது தமிழ் தேசிய பிரச்சனை சார்பாக சேர்ந்து நின்று செயற்படுவது தயார்னு சொல்கிறார். மணிவண்ணன் கூறுகின்ற பொழுது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்கிறதுக்குரிய ஒரு செயற்திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கணும் என்று அவர் கூறுகின்றார். அந்த வகையில் இந்த கட்சிகள் ஒன்றிணையமான்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த புறக்கணிக்கப்பட்ட சில கட்சிகளாக இருக்கட்டும், டக்ளஸ் சிவானந்தனுடைய EPDPயாக இருக்கட்டும், அங்கேயன் ராமநாதனுடைய கட்சியாக இருக்கட்டும், இந்த கட்சிகள் இந்த தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளில் ஒரு இணைவை ஏற்படுத்தாது. இருந்தாலும் ஏனைய கட்சிகள், தமிழ் தேசிய பரப்பில் இயங்கின ஏனைய கட்சிகள் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் போன காணொலியிலே, நேற்று போட்ட காணொலியிலே சொல்லியிருப்போம், நேற்று பதிவு செஞ்ச காணொலியில் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய செயற்பாடுகள் பலரால விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டது. பல சமூக வலைத்தளங்கள் கூட அவரை கடுமையாக சாடுகின்றது. அவர் செஞ்ச விடயம் தவறான விடயம்,
பாராளுமன்றத்தை அவமதிக்கிற விடயமாக அவர் பல விடயங்களை செஞ்சிருக்கிறார் என்று சொல்லியிருந்தார். இன்றைய தினம் இந்த அர்ச்சுனா ராமநாதனுடைய ஒரு செய்தி ஒன்று பரவலாக வந்திருக்கு. என்று பார்த்தீங்கன்னா, அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் பதில் வைத்தியாளராக இருந்தவர். பிறகு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக பதவி மாற்றலாகி அவர் பேராதனை போதனா வைத்தியசாலையில் வைத்திய அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அவர் இன்னும் உத்தியோகபூர்வமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யலை. இலங்கையில் ஒரு சட்டம் இருக்குது என்று பார்த்தீங்கன்னா, இந்த அரச அலுவல்களில் அரச உத்தியோகத்தில் இந்த பாராளுமன்றத்தில் அங்கம் வைக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு சட்டம் ஒன்று. அப்படி இருந்தால் இவர்கள் ஏதாவது ஒன்று உடனடியாக ராஜினாமா செய்யணும். பாராளுமன்ற உறுப்பினர் பதவியோ அல்லது தன்னுடைய அரச உத்தியோகத்தையோ ராஜினாமா செய்யணும். ஆகவே அந்த வகையில் அவர் தொடர்பாக வழக்கு தொடரப்படும் பட்சத்தில் அவர் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க நேரிடும் என்று பல தென்னிலங்கை சட்டத்தரணிகளிடம் தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்ச வண்ணமே இருக்கிறோம். ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர் பதவி போகலாமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பரவாயில்ல, சர்ச்சைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினராகவே அண்மை காலமாக இருந்து வருகின்றார். ஆகவே இவர் தொடர்பாக கவனிக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இவர் தொடர்பாக கவனிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இவருக்கு எதிரான சில விடயங்களை முன்வைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதற்கு சில ஏதுவான காரணிகளும் இருப்பதாக பலர் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர், குறிப்பாக இந்த விடயம் சம்பந்தமாக. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம், இந்த அர்ச்சுனா ராமநாதனை பற்றின ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அடையாளப்படுத்தல்களை கொடுக்கின்ற பொழுது, ஏற்கனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய அடையாளப்படுத்தலை கொடுக்கணும். பெயர், என்ன இனம், என்ன மொழி, என்ன மதம் என்கின்ற அடையாளப்படுத்தல்களை கொடுக்கணும். அந்த வகையில் இவர் கொடுத்த அடையாளப்படுத்தல்களில் தன்னை ஒரு புத்திஸ்ட் பௌத்தன் என்று கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு பதிவும் வந்த வண்ணமே இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களில் இந்த பதிவு இப்போ பலராலையும் பயிரப்பட்டு வருகின்றது. அர்ச்சுனா ராமநாதன் புத்திஸ்ட் என்று கொடுத்துன்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறது. தொழில் வைத்தியர், மதம் புத்திஸ்ட் என்று கொடுத்துருக்கிற ஒரு தகவலும் வந்த வண்ணமே இருக்கின்றது. ஆகவே அது உண்மையிலேயே இவரால் கொடுக்கப்பட்டதா அல்லது அங்கே இதில் பதிவு செஞ்சவர்கள் மாறி பதிஞ்சிட்டனமா இல்லது இது ஒரு போலி தகவலாக பரவி வருகின்றதா என்கின்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்குது. இது தொடர்பாக இன்னும் உத்தியோகபூர்வமான தகவல்கள் இன்னும் வெளிவரையில்லை. இருந்தாலும் கூட இவர் தன்னை பௌத்தனாக அடையாளப்படுத்தி இருந்தால் இவருடைய தமிழ் தேசிய கொள்கைகள் சம்பந்தமான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே உண்மையிலேயே மதம் என்கிறது ஒரு பொது எடுப்புள்ள மதம்தான். குறிப்பாக நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிற யாராக இருந்தாலும் நாங்கள் எந்த மதத்தை பின்பற்றுறோம் என்றது வேறு விடயம். ஆனால் இலங்கையில் இருந்தோண்டு இந்த பௌத்த மதம் சார்ந்த விடயங்களில் ஆர்வமாக இருக்கிறவர்கள் மற்றும் இந்த தமிழ் தேசியம் தொடர்பாக கதைத்துவிட்டு பௌத்த மதம் சம்பந்தமாக ஆர்வமாக இருக்கிறவர்களில் ஒரு அண்மை காலமாக இல்லை, முன்னைய காலங்களிலிருந்து ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆகவே அந்த விமர்சனம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களையும் பாய்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற அரசியல் அவதானிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்ச வண்ணமே இருக்கணும். இது தொடர்பான ஒரு கருத்து நிலைப்பாடு எந்த அளவுக்கு போகும் என்பதும் தெரியவில்லை. இந்த தகவல் உத்தியோகபூர்வமான தகவலாக இருக்கும் பட்சத்தில் உண்மையிலேயே ஏற்கனவே போகின்ற பொழுது பாராளுமன்றத்துக்கு போகின்ற பொழுது தமிழ் தேசியம் பேசுகிறதுக்கு அங்கே ஆக்கள் குறைவாக இருக்குது. இப்போ நான் போய்த்தான் இனி தமிழ் தேசியம் பற்றின விடயங்களை பலவற்றை கதைக்கோணும் என்கின்ற பொருள்பட தான் இவர் கதைச்சிருந்தவர். ஆகவே இந்த நிலைப்பாட்டுக்கு என்ன விடயம் பெறப்போகின்றது, உண்மையிலேயே அவருடைய அந்த நிலைப்பாடு அடிவாங்க போகின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாகவும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். தொடர்ந்தும் இந்த தகவல், இந்த பாராளுமன்றம் சம்பந்தமான தகவலாக இருக்கட்டும் மற்றும் பல விடயங்களை உங்களுக்கு அறிய தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் இந்த தகவலை அறிஞ்சு கொள்வதற்காக ஜெஃப்னா அப்படியே சேனலோடு அணிஞ்சிருங்கோ. நன்றி, வணக்கம்.